நண்பர்களே வணக்கம். அருமை நண்பர்களே, மீசை மணியின் அனைத்து ரசிகர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன காலையில் ஒரு மணி 11 ஆச்சு. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா, எனது அருமை நண்பரும் எனது அருமை சகோதரியுமான திருமதி முத்துலட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் தயார் செய்த வாழைத்தண்டு சூப்பு, எனது அருமை சகோதரர் ரத்தினமாட்சி பேங்கர்ஸ் உரிமையாளர் திரு ஆதி லட்சுமணன் செட்டியார் அவர்களுக்கும், அவருடைய பாரம்பரியமிக்க கடையில் 30 வருடமாக கணக்கராக வேலை செய்யக்கூடிய ஐயா கார்மேக அவர்களுக்கும் இன்றைக்கி உடல் நலத்தை பேணி காக்கிறதுக்கு வாழைத்தண்டு சூப்பு மிக சிறப்பாக அருமையாக என்னுடைய நண்பர் மீசை மணியின் மனைவி அருமை சகோதரி திருமதி முத்துலட்சுமி அவர்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டு அதோடய டேஸ்ட்டை நம்ம ஐயா உங்களுக்கு இப்போ சொல்லுவார். உங்களுக்கு தனியாக இது என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எனது அருமை சகோதரி இந்த ஒரு வாழைத்தண்டு கூட்டு, இது மிக உடம்புக்கு நல்லது, மிக அருமையானது. ஐயா சாருக்கு இதில் எனக்கு ஊற்றி சாருக்கு இதில் விடு. செஞ்சிடாத. போதும் 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 போதும். ஒரு டம்ளருக்கு மேலேயா சாப்பிட்றது? இந்த காய் ஓடு அவருக்கு கொண்டு போனேன். இருக்கு, நிறையா இருக்குது சார். அப்போல்லாம் வீட்டில் இருக்கு, நிறையா எடுத்துக்கிறோம். ஏன்னா உள்ள கிளாஸில் ஊற்று. அது ஒடியாந்துடும் இதில். போதும் 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 போதும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா உடம்பு பேணியாக்க செம்ம டேஸ்ட்டுங்க. அருமை வாழைத்தண்டு சூப்பு. எனது அருமை நண்பருக்கு அவருடைய மனைவிக்கு ஒரு பணிவான என்னுடைய வேண்டுகோள், அவங்க இந்த ஊமச்சோளம் ஏரியாவில் இது ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். இதை நான் ஒரு தவறாக சொல்லலை. அவ்வளோ அருமையாகவும் சமையல் என்பது ஒரு கலை. அதை மன மகிழ்ச்சியோட அதிகமாக சாப்பிடக்கூடிய பதார்த்தம் மிக மிக அதிகமாக சாப்பிடுவேன். வாழைத்தண்டு சூப்பு அதிகமாக சாப்பிடுவார். அதுக்காண்டி சட்டியோட கொடுத்துட்டாரு. சட்டியோட சாப்பிட போகிறேன். எப்படி சொல்லுங்க? டேஸ்ட் ஒரு வாய் எடுத்துட்டு மிக அருமைங்க. நான் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எங்கேயுமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு செஞ்சிருக்கு. ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பல வகையான ஒரு வியாபாரமே பண்ணினாலும் இது நல்லா ஓடும், அப்படி செஞ்சிருக்கு. இவருக்கு அந்த மனசு தான் காரணம். இவருக்கு இவருடைய குடும்பத்தாருங்க. ஏன்னா இவர் நல்லவர் ஆட்சி உரிமையாளருக்கு ஆக்டிங் டிரைவரு, நெருங்கிய நண்பர் கூட. ஏன்னா அவருடைய ஒரு நல்ல ஒரு இது என்னன்னா, ஜாதி சமய வேறுபாடற்ற மனிதர். அவர் யாரையுமே அடுத்தவங்க சாப்பிட்டு தான் சாப்பிட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா என்னுடைய உடன்புறவா சகோதரர் அருமை நண்பர் ஆதி லட்சுமணன் செட்டியார். அவருடைய மனசு எனக்கு 53 வயசாகிடுச்சு நண்பர்களே. எத்தனையோ இதுக்கு பேர்ந்திருக்கேன். அவர் மாதிரி ஒரு தரமான மனிதர் பார்க்கல. ஏன்னா அவர் யாரையுமே, ஏன்னா அவரால் நாங்கள் ஒரு வேளைனாலும் சாப்பிட்ருப்போம். அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா. நான் பாகுபாடு இல்லாமல் வந்துக்கிட்டு தானே முன்னின்று அவருக்கு அவர் கடை பணியாளர்கள் அனைவருக்கும் உணவளித்த வள்ளல் அவர் ஐயா இருக்கிறார். அப்படின்னா ஐயா இந்த சூப்பு செஞ்சு கொடுத்த முத்துலட்சுமிக்கு வளையல் தங்கல் வளைய தான் போடணும், கைக்கு தங்க வளைய போடணும். ஐயா சொன்னதே போதும், பெரிய மகிழ்ச்சி. ஐயா ஐயா வாழ்த்தினாலே அது பெரிய கோடி ரூபாய்க்கு சமம். நான் வாழ்த்து. வயசு 76 வயசாச்சு. சூப்பு நிறைய குடிக்கிறேன். எனக்கு தான் வேணுங்கிற அளவுக்கு சட்டியிலே தந்துட்டா. இது நம்ம அண்ணாச்சிக்கு போய் கொடு முதல்ல. கண்டிப்பாக போயிட்டேன். அவருக்கு ஸ்ரீ லட்சுமி ஜவுளி ஸ்டோர், எனது இன்னொரு உடன்பிறவா சகோதரர் அவர்னா திரு விஜயகுமார் சார். பார்ப்பதற்கு இனிமையானவர், பழகுவதற்கு மிக அருமையானவர். நம்ம ஊமச்சோளத்தில் ஜவுளி கடை வச்சிருக்காரு. சிறுவர் முதல் பெரியவர் மாதிரி ஒரு நண்பர் பார்க்கவே முடியாது. படி ஏறினா பணம் மிச்சம்னு எழுதி போட்டிருப்பாரு. அது செயலில் மட்டும் கிடையாது, உள்ளத்துலேயும். அவர் கடைக்கு போனீங்கன்னா மிக குறைவான விலையில் தரமான ஆடைகள் வாங்குவதற்கு சிறந்த நிறுவனம். நீங்கள் அங்கங்கே டவுனுக்குள்ளே போய் அலைய வேணாம். போனீங்கன்னா நீங்கள் கலெக்ஷனை எடுத்துகிட்டு வரலாம். வேணாம் திரும்பி வர்றதுக்கான இது கிடையாது. ஐயா ஐயா இதெல்லாம் கட் பண்ணிடு, இப்படி சிரிக்கலாம் கட் பண்ணி ஐயா இப்படி வாய்க்குள்ள கரண்டி விட்டாருன்னா எப்படி அவர் மாப்பிள்ளை சாப்பிடுவாரு? இல்ல இதுல நீ படாது, இங்கே வண்டி வராது. சட்டியோட கவுத்த சொன்னா கரண்டியை வாய்க்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஜவுளி சார் பாத்தீங்களா நண்பர்களே,
இதுலேயும் வந்து நான் இப்போ தான் சொன்னேன், என்னுடைய அருமை சகோதரர் வந்து அன்னை ஆதிலட்சுமி எந்த பாகுபாடும் இவர் வந்து பாருங்க ஒரு ஜவுளிகர் ஏன் சட்டி பத்தலையா இல்லை சார் இதில் ஃபுல்லாகி போச்சு. அதனால வேற ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் ஸ்பெஷல் எதுவும் இல்லைல்ல. அப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஊற்ற நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு வாய் அடிங்க, நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா சொல்ல முடியாது, பெரிய நண்பர் நான் அவருக்கு தனியாக கூட கொண்டு போய் கொடுக்கலாம். சரி அன்னை மேலே நம்பிக்கை தான், சொன்னால் ரைட்டு தான். சரி உங்களுக்கு வேண்டாம், ஒரே சுப்பு தான் இதில் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. அருமை சகோதரி அவர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கலையாகவே செய்யுங்க. இது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது, சமையலே ஒரு கலை, சமையலே ஒரு கலை. ஆனால் வந்து மனமகிழ்வோட செய்கிற மிக சிறப்பாக இருக்கும். கரண்டி பண்ணுறாங்க எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்ம சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற போது கரண்டியும் சேர்த்து திங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. அப்படி இருக்கு நாள் டேஸ்ட் ரைட்டு. நண்பர்களே, ஐயா விட்டா கரண்டியவே அடிச்சிருவாரு, முழுங்கிடுவாப்ல. ஆமாம் நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஜவுளி ஸ்டோர், ஊமச்சி குளம். ஓகே. அவரோட இணைந்து வழங்கக்கூடிய ரத்தனம் ஆட்சி மெட்டல், ஆட்சி மெட்டல்ஸ் மற்றும் நகை அடகு கடை 24x7. நீங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை பேங்கு திறக்கலை, அங்கே இந்த கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன யாரும் வந்தாலும் ஐயா இங்கே படுத்து கிடப்பாரு. ஐயா கதவை தந்தாலும் மிக குறைந்த வட்டியில் வந்து எனி டைம் உங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகை பேரில் வந்து கடன் வழங்கப்பட எப்போ வேணாலும் கதவை தட்டலாம். எப்போ வந்தாலும் ஐயா தூங்க மாட்டார், விடிய முடிச்சுட்டே இருப்பாரு. சொல்லி பார்த்துட்டு எப்போ வந்தாலும் உங்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்கிற அவசர தேவைக்கு உடனே பூர்த்தி செய்ய முடியும். வந்து நீங்கள் வாங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நியாயமான வட்டி, நிறைவான சேவை, அதிகமான வட்டியெல்லாம் இல்லை, எப்பவும் எல்லாரும் நியாயமான வட்டி, நியாயமான வட்டி, நிறைவான சேவை. நீங்க எந்த நேரம் வந்தாலும் உங்களுடைய சேவைகள் வந்து சூடாக குடிச்சிட்டு சொல்லுங்க. இன்னும் ஒரு கிளாஸ் உங்களுக்கு இருக்கு. பெப்பர் கிப்பர் எல்லாமே பெப்பர் ஐயா. இந்த சூப்பு அஜினமோட்டோ இல்லாத இன்னைக்கு இவர் யாராலையும் முடியாது. அசால்ட்டா 200 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்துருக்கான அவரு. 200 ரூபா வரும். அன்பு பாசம் தான் சார். ஆனால் வந்து பழகிய நட்புக்காண்டி வந்து இதை வந்து அவங்க வீட்டில் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி சிலிண்டர் விலையெல்லாம் விற்கிறப்ப இந்த சூப்பு தயார் பண்ணி எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் வந்து அவருடைய மனசு தான் இல்லை சார். அவருடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற அனைவரும் வந்து அவருடைய சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய லைக்கை வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐயா பெல் பட்டன் அமர்த்திட்டு போயிட்டே இருங்க. ஐயா என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா என்ன இருக்கீங்க? என்ன ஊத்துறேன்? மதிய சாப்பாடை முடிச்சிட்டாரு. காலை டிஃபன் வந்துருக்கு ஐயாவுக்கு. தோசை வேணாம் வேணாமா? சார் தான் இங்கே போய் சாப்பிட்டீங்களா? ரைட் ஓகே. இதை பூரா சாப்பிட்ருங்க சார். மச்சான் காட்டு நான் சாப்பிட்டேனே. இது எங்கே வந்து போகிறேன்? இது ஜவுளி சார் இருக்குது. எனக்கு காயங்க உங்களுக்கு இந்த அங்கே வந்து தான் சாப்பிட்றீங்களே. இங்கேயே சாப்பிட்டீங்களா அங்கே சாப்பிட்டீங்களா? அங்கே போய் சாப்பிடுங்க. ஆமாம் கொஞ்ச நேரம் ஆக மாட்டேன். ரைட்டு போட்டு வெள்ளு ஐயா என்ன கொஞ்சம் சூப்பு. இந்த ஐஸ் உங்களுக்கு போதுங்க. இந்த இது வேறு கிடைக்கும். சாப்பிடுங்க. போதும், அவர் போய் கொடுத்தாரு, அவர் அடிப்பார். இன்னும் சூப்பு கேட்குறாரு ஐயா. தோசையை அடிச்சு விட்டு போயிரு. ஐயா சூப் வேணுமா? என்ன வேணும்? காய் வேணுமா? வெறும் சூப் மாட்டேன். ஜோடு அங்கே அவருக்குள்ள வேணாமையா வேவையா? ஏய் சாப்பிடியா? உத்தியா போதுமா? அவர் ஒரு ஆள் தானே ஐயா. ஜவுளி தனியாக இருக்குது, ஜவுளியாக இருக்குது. ஓகே நண்பர்களே, ஒன்றும் வேணாம். காலை டிஃபனுக்கு இதை சாப்பிட்டாலே போதும். உடம்புக்கு நல்லதுங்க வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி சூப் சாப்பிட்டா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாரு ராமநாதன் சாரு, நம்ம ஐயா வெள்ளியடி சிங்கம் கார்மிக ஐயா, அவர் உடம்பு பேணியாக தான் அந்த சூப் வச்சு கொடுத்தேன். டெய்லி வடையை வாங்கி கொடுத்து நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கேன். நானே அது மீண்டும் வடையை வாங்கி கொடுக்க மாட்டேன். என்னை கெடுத்து விட்டாரு. அதுக்காக இப்போ சூப்பு போட்டு அது பரிகாரம். சூப்பு மேலே உடம்பு ரெடி பண்ண தான் வேலை. ஆமாம். ஐயா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட போகிறாரு. முதல் இன்னிங்ஸ் முடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் லவ் காதல் எல்லாமே நீ லீலைகள் ஆரம்பிக்க போகிறார் ஐயா. அதனால நம்ம உடம்பை தேய்ச்சி விடுவான். ஓகேவாங்க? ஓகே. மற்றொரு சந்திப்பு கொண்டு விடுவது மதுரை மிசமணி அன்பு நண்பர் சாரு ராமநாத் சாரு. ஐயா வெளியேடி சிங்கம் அங்கே கையாடுங்க. வெளியேடி சிங்கம் வணக்கம் வணக்கம். ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டுங்க, பார்த்து போங்க. ஓகே பாய் நண்பர்களே. மெதுவாக போங்க. பாய்.